வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் குதிகால் வெடிப்புன்னு சொல்லக்கூடிய பாத வெடிப்பு, தோல் வெடிப்புக்கு இந்த செடி ஒரு இயற்கை மருந்தாக செயல்பட்டு எப்படி சரி செய்து இந்த செடியோட பிற நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த செடியில் இருக்கக்கூடிய டேனின்ஸும் ஃபீனாலிக் ஆசிட்ஸும் குதிகால் வெடிப்புக்குள்ளேயும் தோல் வெடிப்புக்குள்ளேயும் பாக்டீரியாவும் ஃபங்கஸும் உள்ள போகிறத தடுக்கும். வெடிப்புகளை சுற்றி இருக்கக்கூடிய திசுக்கள் புண்ணாகி எரிச்சலை ஏற்படுத்தும். இந்த செடியோட வூண்ட் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ், புண்களை சரி செய்யக்கூடிய தன்மை, புண்ணான சரும திசுக்களை சரி செஞ்சு எரிச்சலை தடுக்கும். இதனோட இலைகள்ல இருந்தும் முழு செடியிலிருந்து எடுக்கக்கூடிய சாறுகள் வெடிப்பை சுத்தி இருக்கக்கூடிய சரும செல்களை வேகமா ஒன்றிணைச்சு வெடிப்புகளை மூட வைக்குது. இந்த செடியை தோல் வெடிப்புக்கு அல்லது குதிகால் வெடிப்புக்கு எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, முழு செடியையும் அப்படி இல்லைன்னா இலைகளை அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து அந்த பேஸ்ட்டை தோல் வெடிப்பு அல்லது குதிகால் வெடிப்பு மேலே நேரடியாக பூசி விடணும். இந்த செடியோட வேர் அல்லது இலையை விழுதா அரைச்சிட்டு மூட்டு வீக்கம், மூட்டு அலர்ஜி, மூட்டு வலி உள்ள இடத்துல பற்று போடணும். அப்படி இல்லைன்னா மேலே பூசி விட்டா இது ஒரு வலி நிவாரணியாக செயல்பட்டு வலி வீக்கத்தை குறைக்குது. வெட்டுக்காயம் ஏற்பட்ட இடத்துல இதனுடைய இலைகளை நசுக்கி அப்படி இல்லைன்னா இலைகளை விழுதா அரைச்சி மேலே பூசி விட்டா சீக்கிரம் காயங்கள் குணமாகும். இந்த செடியோட இலை சாரை இயர் டிராப்ஸா பயன்படுத்துறாங்க. இதனுடைய இலைசாறு சொட்டுக்களை காதில் விட்டால் காது வலி சரியாகும். இந்த செடியை கஷாயம் செஞ்சு அப்படி இல்லைன்னா இந்த செடியோட சாறுகளை எடுத்து செரிமான பிரச்சனையான வயிற்றுப்போக்கு, சீதபேதி, அஜீரணத்துக்கு சித்த மருத்துவத்தில் உட்கொள்ள பயன்படுத்துறாங்க. இந்த செடி காய்ச்சல் மருந்தா செயல்பட்டு உடலோட வெப்பநிலையை குறைக்குது. அதாவது காய்ச்சலை சரி செய்து, இருமல், சளி, செஸ்ட் பெயினை சரி செய்து, சிறுநீர் வெளியேற்றத்தை அதிகரிக்கவும் சிறுநீர் அடைப்புகளை அகற்றவும் இந்த செடி சிறுநீர் பெருக்கியா செயல்பட்டு சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. பைல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மூல நோயை சரி செய்யக்கூடிய தன்மை இந்த செடிக்கு இருக்கு. இத்தனை நன்மைகளை தரக்கூடிய இந்த செடியோட பெயர் என்னன்னா கவில் தும்பை, கழுதை தும்பை, கல்லுடை தும்பை, காசி தும்பை. இதனுடைய பொதுவான பெயர் இந்தியன் போரேஜ் அதா புஷ்பி. இதனுடைய சயின்டிஃபிக் நேம் ட்ரைகோடெஸ்மா இண்டிகம். நன்றி.